கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்திருந்தது போல இங்கே இந்த நாளிலே தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள மெஞ்ஞானபுரம் என்கிற இடத்தில் உள்ள CSI ஆலயத்தில், பரிசுத்த பவுலின் ஆலயம் மெஞ்ஞானபுரம், இந்த ஆலயத்தில் வேதாகமத்தை கையினால் பிரதி எடுக்கின்ற நிகழ்வு நடைபெறுகிறது. இங்கு இந்த ஆலயத்தில் ஒரு பெரிய கொண்டாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்னவென்றால், இந்த ஆலயத்தை கட்டியெழுத்த, இதோ பாருங்கள், என்னுடைய பின்பதாக இருக்கிற ஆலயம். இந்த ஆலயத்தை கட்டியெழுப்பிய ஜான் தாமஸ் மிஷனரி அருட்பணியாளர் அவருடைய 217வது ஆண்டு விழா, 217வது ஆண்டு விழாவை முன்னிட்டு இந்த நாளிலே இங்கே கையெழுத்து வேதாகம சாதனை நடைபெறுகிறது. இந்த நிகழ்வை நடத்துவதற்கு நம்மை அழைத்து இதோ இந்த நிகழ்வை நடத்துவதற்கு நமக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சி இன்றைய தினம் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் வேளையிலே அழகாக அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை எழுதி கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒவ்வொரு திருச்சபையிலும் எங்கெல்லாம் 200 நபர்கள் ஒன்று சேர்கிறார்களோ அங்கே அவர்களுக்கு ஒரு புதிய ஏற்பாட்டை 2 மணி நேரத்தில் எழுதி கொடுக்கின்றோம். 732 பேர்கள் ஒன்று சேரும்போது முழு வேதாகமத்தையும் நாம் எழுதி கொடுக்கின்றோம். அந்த விதமாக இந்த நாளிலே இங்கே இவர்கள் புதிய ஏற்பாடு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு என்று சொல்லி அதை தாண்டி எழுதி கொண்டிருக்கிறார்கள். இந்த திருச்சபையின் மக்கள் அழகாக அமர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை எழுதி கொண்டிருக்கிற சிறப்பான காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இது ஜான் தாமஸ் அவருடைய 217வது ஆண்டு விழாவை முன்னிட்டு நடத்தப்படுகின்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சி இங்கே மெஞ்ஞானபுரம், தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள மெஞ்ஞானபுரம் திருச்சபையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர் கட்டிய ஆலயத்தின் காட்சிகளை நேற்றைய தினம் உங்களுக்கு நான் கொடுத்தேன். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சியானது இங்கே வேதாகமத்தை பிரதி எடுக்கின்ற சிறப்பான நிகழ்வு. இந்த ஆலய வளாகத்திலே அங்கும் இங்குமாக அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை எழுதி கொண்டிருக்கின்றார்கள். இங்கே ஒரு பக்கத்திலே வாலிபர்கள், சிறுவர்கள், வாலிபர்கள் என அவர்கள் அழகாக எழுதுகின்றார்கள். இந்த ஆலயத்தில் ஏற்கனவே இந்த காட்சியை கொடுத்தேன். இங்கே பாருங்கள், அதனுடைய தோற்றம், கம்பீரமான தோற்றம் நாம் பார்க்கின்றோம். அவருடைய ஜான் தாமஸ் அவருடைய பிறந்த நாள் முன்னிட்டு நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சி. இங்கே அவருடைய கல்லறை இருக்கின்றது. அவர் விதைக்கப்பட்ட இடம். இன்று அவருடைய கல்லறைக்கு மாலை அணிவித்து அவருடைய வாழ்வை நினைவு கூர்ந்தார்கள் இந்த திருச்சபை மக்கள். இந்த நாளிலே இந்த ஆலயத்திற்கு வந்து இவர்களோடு இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை தந்தார். இந்த ஆலயத்திலே ஆண்டவருடைய செய்தி அளிக்கவும் மதியம் இந்த வேளையிலே அவர்களோடு இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை அவர்களுக்கு பயிற்றுவித்து எப்படி வேதாகமத்தை கையினால் பிரதி எடுக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து இப்பொழுது அவர்கள் எழுத செய்து கொண்டிருக்கின்றோம். அழகாக சிறப்பாக எழுதி கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரதிகளை அப்படியே பார்த்து 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 அவர்கள் வரிகள் மாறாமல் உள்ளது உள்ளபடியே பிரதி எடுத்து கொண்டிருக்கின்ற இந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இங்கே இந்த திருச்சபையின் சிறியவர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள் என அனைத்து வயதினரும் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை எழுதி கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான காட்சி.
வேதத்திலே நாம் வாசிப்பது போல அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னது போல, வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி கண்களை திறந்தருளும் என்று கேட்டது போல, இப்பொழுது ஆண்டுடைய வார்த்தையை அழகாக உட்கார்ந்து எழுதுகிற இந்த சிறப்பான நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த திருச்சபையின் ஆலய வளாகத்திலே அழகாக அமர்ந்து நட்சத்திர கூட்டங்களைப் போல அழகாக மின்னிக் கொண்டிருக்கும் இந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். இன்று நவம்பர் மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் வேளையிலே ஆண்டுடைய வார்த்தையை எழுதுகின்ற இந்த நிகழ்வு இப்பொழுது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மெய்ஞானபுரம் என்ற திருச்சபையின் இந்த CSI திருச்சபையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு சிறப்பான நிகழ்வு. ஆண்டுடைய வார்த்தை எழுதுவது தங்கள் கைகளால் வார்த்தைகளை பார்த்து பார்த்து வசனத்தை படித்து படித்து அதனை ரசித்து சுவைத்து எழுதுவது போல தங்களுக்கான பகுதியை அழகாக எழுதி கொண்டிருக்கின்றார்கள். இதுபோன்ற நிகழ்வுகள் உங்கள் திருச்சபைகளிலும் நடைபெற வேண்டுமானால் நீங்கள் தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உங்கள் இடத்திற்கு வந்து உங்கள் திருச்சபையில் உங்கள் மக்களை கொண்டு உங்களுக்கென ஒரு கையெழுத்து வேதாகமத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்கள் வேதாகம நண்பன் ஊழியங்களை தொடர்பு கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். இன்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று ஜான் தாமஸ் அவருடைய 217வது ஆண்டு விழாவை முன்னிட்டு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கையெழுத்து வேதாகம நிகழ்வு. உங்கள் சபையிலும் ஏதாவது ஒரு காரணம் ஒன்றிருக்கும் கொண்டாடுவதற்கு. எனவே கொண்டாடும் அந்த காரணத்தை கண்டுபிடித்து ஒரு வேதாகமத்தை நீங்கள் எழுதுவதற்கு முன் வரலாம். நம்முடைய வாழ்வின் திண்டாட்டங்கள் மறைய, கொண்டாட்டங்கள் மலர ஆண்டவருடைய வார்த்தையை எழுத வேண்டும். எனவே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் திருச்சபை தோறும் நடைபெற நீங்கள் ஜெபிக்கவும் மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். இன்னொரு நிகழ்வில் உங்களை சந்திக்கிறேன். இன்னொரு இடத்தில் கையெழுத்து வேதாகம நிகழ்வை உங்களுக்கு காட்சி தருகின்றேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது வேதாகம நண்பன் வீரசுவாமிதாஸ். காட் பிளஸ் யூ.